இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து ஒரி பண்ணக்கூடியது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் சொரியாசிஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சொரியாசிஸ் ப்ராப்ளம் யாருக்குமே பரவாது. இதனால யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு இம்யூனாலஜிக்கல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு இஷ்யூ. எக்ஸசிவாக ஸ்கின் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால, அடுக்கடுக்காக நிறைய ஸ்கின் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு அப்நார்மாலிட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு தனி டிசீஸ்னே இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, இது வந்து பல விதமாக பாடியை பாதிக்குது. தலையில் மட்டும் வந்துச்சுன்னா ஸ்கல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடியில் டோட்டலாக வந்துச்சுன்னா சொரியாசிஸ் வல்காரிஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ளங்கால வந்துச்சுன்னா பாமோ பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்யில் வரக்கூடிய டைப் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் டைப் வந்து இதில் இருக்குது. காமனாக இது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். அவங்களுக்கு திடீர்னு சேட்டை கலத்திட்டுனா கூட வந்து இது என்ன அப்படின்ற நிறைய பேருக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வருது. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாங் டேர்மாக வருஷமாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்காமல் அல்லது வந்து அன்ட்ரீட்டட் கண்டிஷனில் இருக்கும்போது இதனால ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றது பார்க்க முடியுது. அதுதான் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ. அது பாடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ், அதாவது விரல், மணிக்கட்டு, அதுக்கப்புறமா கால், கரண்ட கால், இது மாதிரி ஒரு ஸ்வெல்லிங்கோட வீக்கத்தோட வலி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படி சொல்லக்கூடிய இஷ்யூ. ஓகே, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையவே அவைலபிள். இப்போ வந்து மாடர்ன் சைடில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பெரும்பாலும் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய க்ரீம்ஸ் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. கோல்டாராக இருக்கட்டும், சலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் விட்டமின் ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இது வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்டர்னல் மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இம்மீடியட்டாக அது செட்டில் ஆகிறது இல்லை. அப்படின்றதுனால வேரியஸ் மெடிசின்ஸ் வந்து கொடுக்கறது வழக்கம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க, அல்லது மெத்தோட்ராக்சேட் அப்படின்ற ட்ரக் கொடுப்பாங்க. இது எல்லாமே ட்ரக் ஆப்ஷனில் வச்சுருக்கக்கூடிய நிறைய ட்ரக்ஸு. இதெல்லாமே ரொம்பவே ஹைலி எஃபெக்டிவான ட்ரக்ஸாக இருக்குது. பட் அதில் என்ன மேட்ரு அப்படின்னா, ஒரு ஷார்ட் பீரியட் மட்டும் எடுத்துட்டு விட்டுறாங்க அப்படின்னா அதனால எந்த ப்ராப்ளமே யூஸ்வலாக வர்றதில்லை. சப்போஸ் அது வந்து டாக்டராலேயோ அல்லது பேஷண்ட் தானாகவோ ஒரு லிமிட் தாண்டி நிறைய நாட்கள் இந்த ஸ்டீராய்டு மெடிசின்ஸையோ மெத்தோட்ராக்சேட்டையோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வருது. சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? பாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள், லிவர், கிட்னி, அதுக்கப்புறமா லங்ஸ், இந்த மாதிரியான அவயங்கள் எல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இது டாக்டர் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி இந்த லிமிட் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட அது இந்த ப்ராப்ளம்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதில்லை. பட் என்ன ஆகுது, இந்த மெடிசின்ஸ், ஸ்ட்ராங்கான மெடிசின்ஸ் கொடுத்தால் கூட ஒரு சர்டன் டியூரேஷனுக்கு பிறகு திரும்ப பூம் ஆகி ஹெவியாக வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அதனால திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அந்த ஸ்கின்னை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அதில் அஃபெக்ட் ஆனால் கூட பரவாயில்லைன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு இதில் அஃபெக்டட் பீப்புளே வந்துடுறது நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின், அதை தவிர்த்து நம்மளுடைய லைஃப் அது ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்கணும். அதாவது லாங் டேர்மாக காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய மாதிரியான ஒரு ட்ரக், அல்லது நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு முக்கிய உறுப்பு செயலிழப்பே வரலாம் அப்படின்ற மாதிரியான ட்ரக், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு யங் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள் நிச்சயமாக தவிர்க்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கணும். டாக்டரை வந்து கம்பல் பண்ணி நீங்கள் வந்து ட்ரக் கொடுங்க, திரும்ப நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தா, இப்போ டாக்டரும் வந்து அவங்க ஒரு சில டைமில் வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்காக வாய்ப்பு உண்டு. பட் இது ஏர்லியராகவே இந்த விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ராப்பில் சிக்காமல் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ இந்த கண்டிஷனில், இந்த மாதிரியான ஒரு ஒரு சிச்சுவேஷனில்
சித்தா ட்ரக் அப்படின்றது வந்து நிறையவே ஒண்டர்ஸை பண்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ சித்தா மெடிசின் எடுத்தா சொரியாசிஸ் பூரணமா குணமாயிடுமா அப்படின்னு கேட்டா நிறைய இடங்கள்ல 100% கியூர் அப்படின்ட்டு வந்து விளம்பரம் எல்லாம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. பட் அது ஃபேக்ட் கிடையாது. 100% கியூரபிள் அப்படி சொல்லக்கூடிய அந்த டிசீஸ்ல இந்த சொரியாசிஸ் எடுத்துக்கவே முடியாது. மோர் ஓவர் இந்த சித்தா மெடிசனா இருக்கட்டும், சித்தா மெடிசன்ல இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் சித்தர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில நோய்களை முழுமையா தீரும். என்ன ஒரு டைப் ஆஃப் டிசீஸை வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது அரிதில் தீரும், சிரமப்பட்டு தீரும். என்ன ஒரு கண்டிஷன்ல சிவியரா இருக்கிறாங்க அப்படின்னா இது தீராது அப்படின்னு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாங்க. ஸோ எல்லாமே சித்தால கியூரபிள் அப்படின்னு சித்தர்களே சொல்லல. அப்படின்னா இது சித்தர்களை விட ஒரு அற்புதமான சக்தி இருக்கக்கூடிய புதிய சித்தர்கள் எல்லாம் நம்ம புதுசா வந்துட்டாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தவறுதலான வழி நடத்தல் அல்லது தவறுதலான ஒரு அப்ரோச் இந்த மாதிரியான விஷயம் இப்போதைக்கு பிராக்டிக்கலா இந்த உலகத்துல இருக்குது அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சித்தா கிராஜுவேட் டாக்டர். நான் வந்து கிட்டத்தட்ட 25 to 30 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தா டாக்டர். என்ன மாதிரியே கிராஜுவேட் டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9,000 10,000 டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ லீடிங்கா இப்போ சொரியாசிஸை நான் குணப்படுத்தி உறுதியா தரேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க முதல்ல நினைக்க வேண்டிய விஷயம் அவரு ஜென்யூனான டாக்டரா அப்படின்றத நீங்க சந்தேகப்பட வேண்டிய ஒரு தேவை இப்ப இருக்குது அப்படின்றத இதன் மூலமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ சொரியாசிஸ் அப்படின்ற அந்த ஒரு இந்த கிரானிக் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஒரு இம்யூனாலஜிக்கல் டிசீஸுக்கு கியூர் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய சட்டங்களும் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதனால இப்போ பேசிக்கா நம்ம வந்து கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அல்லது இந்த ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்றது ஜென்யூனா ட்ரீட் பண்றது இந்த விஷயத்த நம்ம கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்தா மெடிசின் கொடுக்கும்போது அதோட எக்ஸ்டர்னல் மெடிசனா இருக்கட்டும் இன்டர்னல் மெடிசனா இருக்கட்டும் சேஃபா ப்ளே பண்ணுது. அதுக்கு ரோலை வந்து சேஃபா ப்ளே பண்ணுது. பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லாத அளவில் ப்ளே பண்ணுது. ஸோ அதை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அன்னெசரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஒரு தவறான வழி நடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது ஒரு அவேர்னஸ் மெசேஜ். 2-3 விஷயங்கள்லாம் இது மூலமா சொல்ல ஆசைப்படுறேன். நம்பர் 1, நம்மளுடைய லைஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம் ஒரு ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாங் டேர்ம் ஹெல்த்துக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ட்ரக் எடுத்து அதை தவறுதலாக யூஸ் பண்ணி நம்ம வந்து மிகப்பெரிய சிஸ்டமிக் ப்ராப்ளத்துல மாட்டிக்க கூடாது. அதனால பேஷண்ட்ஸ் இதில் அஃபெக்ட் ஆனவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து என்ன ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்லன்னு டாக்டரை இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே எடுத்துக்காதீங்க. டாக்டர்ஸ் பொதுவாக கொடுக்கறது இல்லை. இது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து கொடுத்தாலும் பேஷண்ட்ஸ் வந்து அதே சீட்டை காமிச்சு மெடிக்கல் ஷாப்பில் வாங்குற ஒரு வழக்கம் இந்தியாவில் இருக்குது. அதுக்கு பேர் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிச்சயமாக பண்ணக்கூடாது அப்படின்றத இதன் மூலமாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தென் சித்தா மெடிசனை ப்ராப்பராக ஒரு சித்தா கிராஜுவேட் டாக்டர்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கிளினிக்கை பொறுத்தவரை ஸ்கின் ஸ்பெஷாலிட்டியை பண்ணுறதுனால நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், அதை ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபாலோ அப்புக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு உங்களோட ஹெல்த்துக்காக இந்த ஒரு அட்வைஸை சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு சில அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.